நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. இப்போது ஜூன் மாதம் இதில் முக்கியமான 2 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். 4 விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜூன் மாதத்தில் மெயினாக சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனிக்கு 4வது வீட்டில், அதாவது ஜூன் 15 ஜூலை 15 வரலாம். அப்போ சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி சூரியன் கேந்திரத்தில் இருந்தால் யாராக இருந்தாலும் அரசு அதிகாரம் சிறப்பானதாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும், பவர் கிடைக்கும். அப்போ அரசாங்க உத்தியோகமாகட்டும், ஜாப் ஆகட்டும், அல்லது அரசாங்கத்தால் வரக்கூடிய அனுகூலங்கள், சப்போர்ட் ஆகட்டும், இதெல்லாம் அரசாங்க வேலைகள் ஆகட்டும், இதெல்லாம் ஈஸியாக நடக்கும். அரசாங்க பதவிகள் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன நமக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு அந்த பதவிகள் கிடைக்குமா? அரசாங்கத்தால் வரக்கூடிய பதவிகள், பொறுப்பு, இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்குது. நல்ல ஒரு நேம், ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. இருக்கக்கூடிய அது குடும்பத்தில் இருக்கட்டும், ஃபேமிலி சர்க்கிளில் அல்லது வெளியில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் விலகும். வீணாக என்ன ஒருத்தர் அவப்பெயர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க சாமி. அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள், வீண்பழி அபமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே, ஆனால் அவப்பெயர்கள் விலகும். இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்ற பொழுது மிகுந்த உயர்ந்த ஒரு தன்னம்பிக்கை கூடும், தைரியம் அதிகரிக்கும். எதையும் நம்ம கடந்து வரலாம், சந்திக்கலாம், பார்க்கலாங்கிற தைரியம் கூடும். அதே போல கடகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை, இது மிகப்பெரிய பண வரவுக்கான காலம். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு தெரியும், வெள்ளி, அதே போல் குரு பகவான் தங்கம், உலோகத்தில் உலோகமாக பார்க்கின்ற போது செவ்வாய் காப்பர். அப்போ குரு பகவான் தங்கம், சுக்கிரன் வெள்ளி, சில்வர். அப்போ தங்கமும் வெள்ளியும் ஒன்று சேரும்போது என்னங்க அர்த்தம்? அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு வருமானம், அது ஒரு சேமிப்பு, அது ஒரு புதையல். அப்போது இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ புதையல் கிடைக்குமான்னு அர்த்தம் கிடையாது. உடனே நம்ம ஆளுங்கள்லாம் நமக்கு புதையல் கிடைச்சிருமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வருமானம் சிறப்பாக இருக்க போது, வருமானத்திற்கான அதிர்ஷ்டம் துவங்க போது, ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படியெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதோட கூட மெயினாக பிள்ளைகளுடைய படிப்பு, ஏன்னா இந்த ஜூன் மாதம் மெயின் அதுதான், படிப்பு, பரீட்சை, என்னெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, குரூப் எக்ஸாம்லேருந்து நீட் எக்ஸாம்லேருந்து என்னெல்லாம் பரீட்சையில் எப்படி இருக்க போகிறாங்க பிள்ளைங்களுக்கான வேலை வாய்ப்பு, வருமானம் உயர்வு, அதாவது ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, ஜாப் சேஞ்சு, திருமணம். அப்போ எல்லாமே உங்கள் பிள்ளைகளை பற்றிய விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறதால பிள்ளைகளுக்கு தேவையானது. அவங்க உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். 10th படிச்சிருக்கான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? +2 முடிச்சிட்டான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? ஸோ கல்வி, மாணவ செல்வங்களை, அதோட கூட மிடில் ஏஜ் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். சிம்ம ராசிக்கு ராசிநாதன் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில். நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் நாம் பார்க்குறோம். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கூட ஒரு 60 ஆண்டு காலம் ஒரு அரசியல் ஒரு அனுபவம் இருக்குது, ஒரு 50 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது. பழுத்த பழமாக இருக்கக்கூடிய அனுபவசாலிகள் கூட சிம்ம ராசின்னு சொல்லியாச்சுன்னா இன்றைக்கி அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தெருவில் போகிறவன் வரவன் ஒன்றும் இல்லாதவன்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ சிம்ம ராசிக்கு என்ன தான் காரணம்? ராசியில் இருக்கக்கூடிய கேது பல தடைகளை, நமக்கு கிடைக்க வேண்டிய பல நல்வாய்ப்புகளை, நமக்கு சிம்மராசிக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், எதெல்லாம் நம்ம ஜெயிக்கணுமோ
அதெல்லாம் ராசியில் இருக்கக்கூடிய கேது முன்னாடி ஓடி வந்து தடுத்து விடுகிறார். சிம்மராசிக்கு நல்லதே நடக்காதபடிக்கு யார் பார்த்துக்கிறாங்க? இந்த கேது பார்த்துக்கிறாரு. அதே போல் நல்லதை நினச்சி நீங்கள் பேசினாலும் அது தீமையாக மாறிவிடுகிறது. ஒரு நல்ல வார்த்தைகளை நீங்கள் வந்து அனுபவத்தில் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அதுவே வந்து ஒரு தீமையாக மாறிவிடுகிறது. காரணம் அவப்பெயர். அது யார்? ராகு கொடுக்குறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஏமாற்றம், ஒரு கஷ்டம், ஒரு கண்ணீர் சிந்துறது, அழறது, ஏங்கிறது, ஏக்கத்தில் இருப்பது, ஒரு உறவை தேடுவது, நமக்கு ஒரு ஆதாயத்தை தேடுவது, நமக்கு ஒரு ஆதரவை தேடுவது, எங்கேயாவது போய் நம்ம ஒரு தோளில் சாஞ்சி அழலாமா அப்படின்னு ஒரு ஆதரவை தேடுவது, ஒரு உறவை தேடுவது, ஏக்கமாக இருப்பது, இதெல்லாம் அஷ்டம சனி பண்ணுறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதா? என்னடா வாழ்க்கை இது? போராட்ட குணம் செவ்வாய் கொடுப்பது. அப்போ சிம்ம ராசிக்கு நேரங்காலம் எப்படி இருக்குனாக்கா, வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள். மனைவிகிட்ட கூட சொல்ல முடியாது, சொன்னால் வீட்டில் மரியாதை இருக்காது. இல்லை, மனைவியே மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க, இல்லை கணவனே மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க. கணவருக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல் சில பல விஷயங்கள் செய்வது, பிரிவுகள் ஏற்படுவது, தகாத உறவுகள் வைத்துக்கொள்வது, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பழக்க வழக்கங்கள் ஏற்படுவது. அப்போ இதெல்லாம் என்ன பிரச்சனை, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ராகு, கேது, சனி, செவ்வாய், இந்த இயற்கை அசுபராக வரக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சிம்ம ராசிக்கு எதிராக நடைபெற்று கொண்டு இருக்குது. சிம்ம ராசியிலே உட்காந்து வழி நடத்துகிறாங்க, அங்கே வட்டமேஜை விவாதம் நடத்துகிறாங்க. அதனால் சிம்ம ராசிக்கிட்ட யாரும் இப்போ போக முடியாது. இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன? நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் சினிமா துறையாக இருந்தாலும் எனது அருமை சினிமா நண்பர்களாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் மீடியா துறையில் இருந்தாலும் பத்திரிகை துறை தொலைக்காட்சி துறைகளில் இருந்தாலும் செய்தித்துறையில் இருந்தாலும், அப்போ சினிமா துறையிலேருந்து அரசியலிருந்து தொழில் அமைப்புகளிலிருந்து உள்நாடு வெளிநாடுகளிலிருந்து சிம்மராசி என்பவர்களை நீங்கள் எங்கே வசித்தாலும் சரிதான், உங்களுடைய கஷ்ட நஷ்டம் எனக்கு தெரியும். உங்கள் மனசு எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்க போராடுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், இது ஒரு நல்ல நேரம். ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சார் சிம்மராசிக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவன், 3-10 சுக்கிரன் முழு அசுபராகி 12ஆம் இடத்துல இருக்கிறார். எப்பயுமே இந்த 6-8-12 கிரகங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் 12ல் மறைஞ்சால், இப்போ 8ஆம் அதிபதி குரு, 10ஆம் அதிபதி சுக்கிரன், இவங்க 2 பேரும் சிம்மத்துக்கு 12ல் மறைகிறார்கள். இப்போ எழுதி வச்சுக்கோங்க சிம்ம ராசி என்பர்களே, இந்த மாதம் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னப்பா உனக்கு என்னடா தலையெழுத்து, நீ ஏன்பா கஷ்டப்படணும், நீ ஏமா கஷ்டப்படணும், உங்களுக்கு எதுக்குமா கஷ்டம், நேரம் நல்லா இருக்குது, உங்களுக்கு விவரம் தெரியல, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல, அதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. எடுங்க உங்கள் ஜாதகத்தை, என்ன வேணும் உங்களுக்கு, எதை தேடுறீங்க? ஜாதகத்தை வச்சு ஜெயிக்கலாம், கிரகத்தை வச்சு ஜெயிக்கலாம். ஒரு நல்ல அமைப்பு, கிரக அமைப்பு இருக்குது. 8-10 அசுபர், 3-10 5-8 12ஆம் இடத்துல மறைஞ்சு போச்சு. அதோட கூட குரு சனியை தொடர்பு பண்ணுறாரு. சூரியன் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. எடுங்கம்மா உங்கள் ஜாதகத்தை, என்னம்மா வேணும் உங்களுக்கு, என்னம்மா ஏம்மா அழறீங்க, என்ன கஷ்டம்? கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், நினைத்தது கைகூடும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தால். சிம்மராசி அன்பர்களே.